இதுதான்டா உண்மையான லவ். ரீசன்ட் டேஸ்ல நான் தியேட்டருக்கு போய் பார்த்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆன ஒரு படம் தான் விடாமுயற்சி. என்னதான் இந்த படத்துல பஞ்ச் டைலாக்ஸ், குத்து டான்ஸ், மாஸ் மூமெண்ட்ஸ்னு எதுவுமே இல்லாட்டி கூட இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர் அவரோட மாஸுக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கும் படம் பண்ணாம ஒரு நல்ல ஸ்டோரியை சூஸ் பண்ணி அந்த ஸ்டோரி கூட ஒத்து போற மாதிரி நடிச்சாதான் படமும் நல்லா வரும். பர்சனலி எனக்கும் அந்த மாதிரியான படங்கள் தான் பிடிக்கும். சோ அப்படி வந்த ஒரு படம் தான் இந்த விடாமுயற்சி. இந்த படத்துல ஏகேக்கும் த்ரிஷாக்கும் காமிக்கப்பட்ட அந்த லவ்வை நிறைய பேர் ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பாவும் பேசினாங்க. ஆனா ஒரு சில பேர் இதுதான் உண்மையான லவ் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா மகிழ் திருமேனி இந்த படத்துல வெறும் ஏகேக்கும் த்ரிஷாக்கு இருக்கக்கூடிய உண்மையான லவ் மட்டும் காட்டல, அர்ஜுனுக்கும் ரெஜினாக்கும் இருக்கக்கூடிய லவ்வையும் காமிச்சிருப்பாரு. எப்படின்னா அர்ஜுன் முதல்ல ரெஜினாவை பார்க்கும்போது யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ரெஜினா போயிட்டு ஆசிட் டப்ல விழுந்து அவங்க முகம் ஃபுல்லா ஆசிட்ல பாதிக்கப்பட்டிருக்கும். அப்பயும் அர்ஜுன் போயிட்டு யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புதுசா ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் அங்க வந்துடும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சினிமா அப்டேட்ஸும் அதில் போடுவேன். ஸோ மறக்காம எல்லாரும் போய் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா மைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.